கடவுள் கருணை உள்ளம் கொண்டவர் என்பார்கள். ஆனால் தன் வீட்டுக்கு வந்த சிவனடியார் கேட்டார் என்பதற்காக ஒரு தந்தை தன் 5 வயது மகனை வெட்டி சமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கடவுள் கேட்டார். அவர் எப்படிப்பட்ட கடவுள்? இது கற்பனை அல்ல. சோழ நாட்டு படைத்தளபதியாக இருந்து சிவனடியாராக மாறிய சிறுதொண்ட நாயனா. ஒரு நாள் பைரவர் கோலத்தில் ஒரு சிவனடியார் வந்தார். நான் மாமிசம் மட்டுமே உண்பேன், அதுவும் ஒரு குடும்பத்தின் ஒரே ஆண் குழந்தையை தாயும் தந்தையும் சேர்த்து அறுத்து சமைக்க வேண்டும் என்று கொடூரமான நிபந்தனை விதித்தார். இதை கேட்டதும் எந்த பெற்றோரும் பதறியிருப்பார்கள். ஆனால் சிறு தொண்டரும் அவர் மனைவியும் பள்ளியில் இருந்து வந்து தன் 5 வயது மகன் சீராளனை அழைத்தனர். முகத்தில் துளி கூட வருத்தமில்லாமல். இன்றைய காலத்தில் இதை பார்த்தால் இது அப்பட்டமான கொலை குற்றம். ஆனால் அடியவர் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக பெற்ற மகனையே வெட்டி சமைத்து அந்த பைரவர் முன் பரிமாறினார்கள். இலை போடப்பட்டது, கறி பரிமாறப்பட்டது. பைரவர் சாப்பிடத் தொடங்குவார் என்று பார்த்தால், உன் மகனை வெளியே சென்று கூப்பிடு, அவன் வந்தால்தான் நான் சாப்பிடுவேன் என்று அடுத்த குண்டை வீசினார். வெட்டி சமைத்த மகன் எப்படி வருவான் என்று கூட சிறு தொண்டர் யோசிக்கவில்லை. வெளியே ஓடினார். சீராளா, சிவனடியார் உன்னுடன் சாப்பிட காத்திருக்கிறார், வா என்று முழு நம்பிக்கையோடு அழைத்தார். என்ன ஆச்சரியம்! வெட்டி சமைக்கப்பட்ட குழந்தை பள்ளியில் இருந்து ஓடி வருவது போல் சிரித்துக் கொண்டே வந்தான். உள்ளே சென்று பார்த்தால் உணவு கேட்க வந்த அந்த பைரவரை காணவில்லை. வானத்தில் சிவபெருமானும் பார்வதியும் காட்சி கொடுத்தனர். இங்கே சிவன் மகனை கொல்லச் சொல்லவில்லை, மாறாக என் பக்தனின் பக்தி எந்த எல்லை வரை செல்லும் தெரியுமா என்று உலகிற்கு காட்டவே இந்த நாடகம். உலகிற்கு பக்தியை உணர்த்து ஒரு கொடூரமான வில்லன் வேடத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டார். பக்தியின் முன் கடவுள் தன் கருணை உருவத்தையே விட்டுக் கொடுத்து சரணடைந்த தருணம் இது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?